ஹலோ எவ்ரிவன், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட தமிழ் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ஜெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இது வந்து ஒரு டுட்டோரியல் தான். இது யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஜென்யூனாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் இருந்துச்சு, இல்லை நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா அதை எப்படி அப்ஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் போயிடுங்க. கூகுள் போய்ட்டு எம்ஆர்பி எக்ஸாம்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வர வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆன்சருக்கு எங்கே டவுன்லோட் பண்ணமோ அந்த சேம் இந்த ஏரியாவில் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணதும் பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா, இதில் உங்களோட ரோல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் என்னோடய ரோல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரோல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் ரோல் நம்பர் வந்து 7 டிஜிட் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இது வந்து சம்டைம்ஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ரோல் நம்பரும் எக்ஸாமினேஷன் நம்பரும் மாற்றி போட்டிங்கன்னா வராது. ஸோ ரோல் நம்பருங்கிறது ரோல் நம்பர்னே கொடுத்துருப்பாங்க, அதை தான் வந்து இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு செலக்ட் டேட் ஆஃப் பர்த். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கரெக்டாக போடணும். இயர் போட்டுட்டு மந்த் போட்டுட்டு டேட் போட்டிங்கன்னா இட் வில் பி என்டர்ட். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்துடும். அது வந்ததுக்கப்புறமா செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸாம். எக்ஸாம் எப்போ எழுதுனீங்க அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ 2023 ஏப்ரலில் 26 27 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. இதை பண்ணதுக்கப்புறமா தான் இந்த பேட்சுங்கிறது ஓப்பன் ஆகும். நீங்கள் இன்கேஸ் இன்டர்நெட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா இது உடனடியாக வராது, இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். நீங்கள் சம்டைம்ஸ் கிளிக் பண்ணும்போது இங்கே வெறும் செலக்ட் பேட்ச் மட்டும்தான் காட்டும். ஏன்னா உங்களோட நெட்வொர்க் வந்து புவராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் அது லோட் ஆகும். ஸோ அது லோட் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோல் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாம், இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பேட்ச் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் பேட்சுமே பார்த்திங்கன்னா உங்களோட பேட்ச் மட்டும்தான் அதில் காட்டுமே. ஏன்னா உங்கள் ரோல் நம்பர் படி அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த பேட்ச் அப்படின்ட்டு. ஸோ அந்த பேட்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் பேட்ச்னா ஆஃப்டர்நூன் பேட்ச், மார்னிங்னா மார்னிங் பேட்ச், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா அப்பர் கேஸில் இருக்கா லோயர் கேஸில் இருக்கா அதை செக் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லைக் ஜென்ரலாக இன் கொஷின் பேப்பர் வியூ கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் இஸ் கிவன் ஹைலைட்டட் இன் க்ரீன். ஸோ அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஆன்சர் கீன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் கொஷின் கொடுத்துருக்காங்க, இதில் கரெக்ட் ஆன்சரை வந்து க்ரீனில் கொடுத்துருப்பாங்க, நாம் சூஸ் பண்ணது ப்ளூவில் இருக்கும். ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தால் நம்ம போட்டது கரெக்ட். இன்கேஸ் இப்போ இதில் பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ணது வந்து ப்ளூவில் இருக்குது, கிராமியம் அப்படிங்கிறது ப்ளூவில் இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணது. கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து களஞ்சியம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ளூவும் க்ரீனும் வேறு வேறு இடத்துல இருந்துச்சுன்னா ராங்குன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்டர் கொஷின் நம்பர் அகெயின்ஸ்ட் விச் அப்ஜெக்ஷன் டு பி ரைஸ்ட். ஸோ கொஷின் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்டர் அப்ஜெக்ஷன் அகெயின்ஸ்ட் த கொஷின் இன் த அப்ஜெக்ஷன் ஃபீல்டு. என்ன டைப் ஆஃப் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் என்னங்கிறது நான் சொல்கிறேன் போக போக. கிளிக் ஆன் ஆட் பட்டன் டு ரைஸ் அடிஷ்னல் கொஷின்ஸ். நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் வந்து நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க, செகண்ட் கொஷினும் வந்துச்சு அப்படின்னா ஆட் பட்டன் கொடுத்து மறுபடியும் நீங்கள் இன்னொரு அப்ஜெக்ஷன் மேட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் கேன் பி ரைஸ்டு ஒன்லி அகெயின்ஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் தேர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ கொஷினில் தான் இங்கே வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன்ஸ் ஒன் சப்மிட்டட் cannot be edited later. நீங்கள் ஒரு அப்ஜெக்ஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அகைன் எடிட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே எல்லாத்தையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுறீங்களா, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வித் ஈச் அப்ஜெக்ஷன் யூ ஹேவ் அப்லோட் த டாக்குமெண்ட் ப்ரூஃப். ஃபெயிலிங் டு அப்லோட் த ப்ரூஃப் யுவர் அப்ஜெக்ஷன் வில் நாட் பி அக்செப்டட். நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணும்போது ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணீங்க, இல்லை எந்த மெயின் சப்ஜெக்ட் புக் பார்த்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். இங்கே அப்லோட் செக்ஷன் இருக்குது பாருங்கள், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதில் கண்டிப்பாக பண்ணணும். அது நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்கள் அப்ஜெக்ஷனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் சப்மிட்டட் நியூ அப்ஜெக்ஷன்ஸ் cannot be added later. நீங்கள் ஒரு வாட்டி அப்ஜெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த அப்ஜெக்ஷன் வந்து, அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க மறுபடியும் ஈவினிங் வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வராது. ஒரே டைம் தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ண முடியும். அதுலேயும் நீங்கள் மல்டிபிள் கொஷின்ஸ் இருந்தாலும் ஒரே டைம்லேயே மல்டிபிள் அப்ஜெக்ஷன் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும்.
ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃபார் யுவர் ரெக்கார்ட்ஸ் யூ மே டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆர் பிரிண்ட் அவுட் ஆஃப் திஸ் பேஜ் யூஸிங் ரைட் கிளிக் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீனில் இப்படி ரைட் கிளிக் பண்ணி இந்த பேஜை வந்து காப்பி பண்ணி வச்சுக்க சேவ் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஐ ஹேவ் ரெட் அண்டர்ஸ்டுட் அண்ட் அக்ரி டு அபைட் பை ஆல் த அபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டு தான் அர்த்தம். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி. இதுக்கப்புறம் நீங்கள் பேஜ்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இங்கே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பர் வந்து ஆல்ரெடி இங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு செக்ஷன் நேம், செக்ஷன் வந்து தமிழ் லாங்குவேஜ் இல்லையா? ஸோ தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு இந்த ஃபஸ்ட் கொஷின் இதிலலாம் எதுவும் டவுட் இல்லை. எனக்கு டவுட் வந்து இந்த 41st கொஷின் அப்படின்னா இங்கே கொஷின் நம்பர் 41ன்னு போடணும். இது வந்து நீங்கள் உங்களோட கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின் நம்பர் தான் போடணும். மற்றவங்களோட இருக்கிறத நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இங்கே ரோல் நம்பர்லாம் போட்டு தான் என்ட்ரு பண்ணி வந்திருக்கீங்க. அதனால் உங்களோட கொஷின் பேப்பர் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ கொஷின் நம்பர் 41 அப்படின்னா 41, இல்லை கொஷின் நம்பர் 15 அப்படின்னா கொஷின் நம்பர் 15 அப்படி கரெக்டாக போட்டுக்கணும். கொஷின் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதன் இதுக்கப்புறமா அப்ஜெக்ஷன் டைப், நீங்கள் பண்ணுற அப்ஜெக்ஷன் என்ன மாதிரியான அப்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் 4 சாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ராங் கொஷின். அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பரிதிமார் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி எனும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர். இந்த கொஷினே வந்து ஒரு தப்பான கொஷின் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கொஷினே வந்து இட் இஸ் நாட் அ கொஷின், இந்த கொஷினே வந்து தப்பு, ஸோ இதுக்கு ஆன்சரே சூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ராங் கொஷின் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை இன்கேஸ் இவங்க கொடுத்துருக்க கொஷின் ரைட்டு, ஆனால் இவங்க சிவை தாமோதனார்னு ஒரு கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது கிடையவே கிடையாது, இது ஆன்சரே கிடையாது, ஆன்சர் வந்து இலக்குவனார் தான், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து புக்கில் இலக்குவனார் தான் போட்டிருக்கு, நீங்கள் போட்டிருந்ததே தப்பு அப்படின்னு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ராங் ஆன்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ராங் ஆன்சர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் சஜஸ்டட் ரெஸ்பான்ஸ்னு இருக்கும். அதாவது அவங்க கொடுத்தது ராங் ஆன்சர். இப்போ சி வந்து அவங்க ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சி வந்து ராங் ஆன்சர் இல்லையா? ஸோ சியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுதான் ராங்கு. நீங்கள் எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டி தான் நீங்கள் ரைட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போது டிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி அடுத்த ஆப்ஷன் போகணும். அதாவது நீங்கள் எந்த ஆன்சர் வந்து கரெக்டுன்னு வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சரை கொடுக்கணும். ஏன்னா சஜஸ்டட் அப்படின்னா நம்ம சொல்கிற ஆன்சர், ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் இது வந்து ராங் ஆன்சராக இருந்துச்சுன்னா. மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா இப்போது இவங்க கொடுத்துருக்க தாமோதரனார் அப்படிங்கிறதும் கரெக்டு, அதே மாதிரி நான் போட்டிருந்த இலக்குவனார் அப்படிங்கிறதும் கரெக்டுன்னா அவங்க கொடுத்துருந்த சி கரெக்டு. ஸோ மல்டிபிள் ஆன்சர், சி கரெக்டு தான், ஆனால் நான் சொல்கிறது டி அப்படின்னு சொல்லி நீங்கள் டியை செலக்ட் பண்ணலாம். அதாவது கொஷினுக்கு இது தப்பான ஆன்சர், நீங்கள் கொடுத்தது தப்பு, நான் கொடுத்தது தான் கரெக்டுன்னா ராங் ஆன்சருங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்ததும் கரெக்டு, நான் கொடுத்ததும் கரெக்ட் அப்படின்னா மல்டிபிள் கரெக்ட் ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் எது வந்து ரைட்டுன்னு ப்ரப்போஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுக்கணும். இப்போ இது வரைக்கும் ஓவராக இன்னொன்று இருக்குது, நோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா இப்போது இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மறைமலை அடிகள், தேவநேய பாவனர், தாமோதரனார், இலக்குவனார் யாருமே சரியானவங்க கிடையாது. ஸோ இது வந்து இதில் ரைட் ஆன்சரே கிடையாது அப்படின்னா நோ கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு அப்ஜெக்ஷன் டைப் வந்து புரிஞ்சிருக்கோம். இதுக்கு அடுத்தது ஒப்பீனியன். ஒப்பீனியன்கிறது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது நோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் ஒப்பீனியன் என்ன போடணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருந்த நான்கு சாய்ஸுமே சரியான ஆன்சர் இல்லை அப்படிங்கிறத ஒப்பீனியனாக போடணும். பட் இது வந்து நம்ம வந்து ஓரலாக சொல்கிறது தான், இதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து வைக்கணும். ஸோ ஒப்பீனியனில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ராங் கொஷின் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த கொஷின் வந்து சரியாக இல்லை, அதாவது அது வந்து கொஷினே சரியில்லை அப்படின்னு சொல்லி போடணும். ராங் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருந்த ஆன்சர் சி வந்து தவறு, நான் செலக்ட் செய்திருக்கும் டி ஆன்சர் தான் சரியான விடை அப்படின்னு போடணும். மல்டிபிள் ஆன்சர்னால் நீங்கள் கொடுத்திருந்த சியும் சரியான விடை, நான் கொடுத்திருந்த டியும் சரியான விடை அப்படின்னு ஒப்பீனியனில் எழுதியிருக்கணும். ஸோ இது வந்து ஒப்பீனியன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். தென் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் என்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இதுதான் ரொம்ப வைட்டல் அண்ட் இதை வந்து நீங்கள் தனியாக ப்ரிப்பேரும் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இப்போது இது வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சது, இது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்.
அதாவது இப்போ கொஷின் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கொஷின் தான் எனக்கு டவுட் அப்படின்னா, இந்த கொஷின் தேர்ட் கொஷின் எனக்கு டவுட்டு, அதை அப்ஜெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேர்ட் கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வேர்ட் ஃபைலில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்ஜெக்ஷன் நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஆப்ஷன் பி சரியான விடை, ஆனால் ஆப்ஷன்ஸ் ஏவும் சரியாக உள்ளது அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழ் எழுதணும். இங்கே என்னால் தமிழில் டைப் பண்ண முடியல, ஸோ நீங்கள் தமிழ் எழுதிக்கோங்க. தமிழில் தான் நீங்கள் எழுதி வந்து கொடுக்கணும். ஏன்னா இங்கே எல்லாமே தமிழ் இருக்கிறதுனால இங்கே தமிழ் எழுதினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ தமிழில் வந்து ஆப்ஷன் பி சரியான விடை தான், ஆனால் ஆப்ஷன் ஏவும் சரியாக உள்ளது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி உங்களோட அப்ஜெக்ஷன் என்னவோ அதை வந்து கொஷின் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜாக காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அப்ஜெக்ஷன் நம்பர் 1ன்னு போட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா ஆப்ஷன் ஏவும் சரியாக உள்ளது அப்படின்ட்டு, அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 10th பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10th இந்த இடத்துல இருக்குது, அதாவது நான் சொன்ன ஆன்சர் வந்து சரி அப்படிங்கிறத இந்த வார்த்தை இந்த லைன் வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னா இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து இந்த கொஷினுக்கு கீழே அப்ஜெக்ஷனுக்கு கீழே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கொஷினும் போட்டுட்டீங்க, உங்கள் அப்ஜெக்ஷனும் சொல்லிட்டீங்க, அதுக்கான ப்ரூஃபும் அட்டாச் பண்ணிட்டீங்க. இப்படி இந்த 3 ஃபைலையும் ஒரே இடத்துல போட்டுட்டு இந்த வேர்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை சேவ் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன். இப்போது அது வந்து வேர்ட் ஃபைலாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, அதில் போயிடுங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு வேர்டு டு பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வேர்ட் ஃபைல் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்ட் ஃபைல் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த வேர்ட் ஃபைலு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். அது தானாகவே டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணினா போதும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஃபைல் வந்துடுச்சு. இந்த ஃபைலை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இன்கேஸ் இந்த ஃபைல் பாருங்கள் எவ்வளோ கேபி இருக்குது, 339 கேபி தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் அப்ஜெக்ஷனில் நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது 200 to 2048 கேபி, அதாவது 2 MBக்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இது எவ்வளோ இருக்குது, 339 கேபி தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். இன்கேஸ் உங்களோட வந்து 4 MB 5 MB போயிடுச்சுன்னா அது அப்லோட் ஆகாது. ஸோ 2 MBக்குள்ளே வர மாதிரி அந்த இமேஜோட சைஸை அந்த இமேஜோட குவாலிட்டியை ரெடியூஸ் பண்ணி பிடிஎஃபாக மாற்றினீங்கன்னா அதோட சைஸ் வந்து 2 MBக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி 2 MBக்குள்ளே இருக்க ஃபைல் தான் அக்செப்ட் ஆகும். இங்கே நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து இப்போ இந்த பிடிஎஃப் அப்படின்னா அந்த பிடிஎஃபை செலக்ட் பண்ணி போட்டுருணும். ஸோ இது வந்து இங்கே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து அக்செப்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபைலில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ். இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து என்ன புக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் அப்படின்னா இதை வந்து தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக், பேஜ் நம்பர் இல்லை அதோட லெசன் நேம் இருந்துச்சுன்னா லெசன் நம்பர் இருந்துச்சுன்னா லெசன் நம்பர் போடுங்க. பேஜ் நம்பர் 145 அந்த மாதிரி பேஜ் நம்பர் போடுங்க. லைன் இருந்துச்சுன்னா லைன் வந்து 45, அதாவது தமிழில் வரின்னு போட்டுக்கோங்க. ஸோ 45 இல்லை 21 அந்த மாதிரி பேஜ் நம்பரு லைன் நம்பரு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இல்லை பேராகிராஃப் இருந்துச்சுன்னா பேராகிராஃப். மோஸ்ட்லி எல்லாத்தையும் தமிழ்லேயே வந்து டைப் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் செக்ஷன் நேம் போட்டிருப்பீங்க, கொஷின் நம்பர் போட்டிருப்பீங்க, அப்ஜெக்ஷன் டைப்பு நீங்கள் எது கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் உங்களோட கரெக்ட் ஆன்சர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. தென் அதுக்கப்புறம் ஒப்பீனியனில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை போட்டுருங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வேர்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு வேர்டில் கொஷின் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன அப்ஜெக்ஷன், அதுக்கான ப்ரூஃப், இது மூணுத்தையும் அட்டாச் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் புக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத இதில் பார்த்து தான் அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் இந்த ஃபைலையே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டீட்டெயில் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா ஃபைனலி யுவர் ஃபார்ம் வில் பி சப்மிட்டட். ஸோ எனக்கு எதுவும் இப்போதைக்கு அப்ஜெக்ஷன் இல்லை, அதனால் நான் எதுவும் பண்ணலை. ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அப்ஜெக்ஷன் நீங்களே பண்ணிக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் தேவைப்படாது, நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறீங்களா? ஏன்னா அன்னெசரியாக பண்ணிங்கன்னா அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அன்னெசரியாக பண்ணுறது வந்து தப்பு. ஸோ நீங்கள் பண்ணுற கொஷின், அதாவது இதுக்கு ஆன்சர் வந்து கிராமியம் தான் எனக்கு தெரியும், நான் புக்கில் பார்த்துருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் சும்மா அப்ளை பண்ணிங்கன்னா அதை பார்க்கவே மாட்டாங்க. அண்ட் அது வந்து அது ஒரு தவறான விஷயம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க நீங்கள் புக்கில் கிராமியம் இந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் கொடுத்துருக்கிறதும் இருக்குது, நான் கொடுத்துருக்கிறதும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொன்னீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணணும். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அப்ஜெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள்கிட்ட அப்ஜெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் எம்ஆர்பி பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபைனல் ரிசல்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.